தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஹாஜி ஜெயினுல் அபிதீன் அவர்களே மற்றும் இங்கே தொகுப்பு உரை ஆற்றியிருக்கின்ற முகமது அஷ்ரப் அலி ஃபைஜி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்ட என்னுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையில் இருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும், என்னோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பண்ணன் கௌதமன் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகி பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மூத்த முன்னோடிகளுக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும், பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சேர்ந்து சொல்கின்ற கொள்கை என்பது ஒன்றுதான், சமத்துவமும் நல்லிணக்கமும் தான் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் நாங்கள் என்னுடைய குடும்ப விழாவாக கருதி நாங்கள்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். யாரும் ஊரே யாரும் கேளு என்று ஒரு பக்கம் சொல்கிறோம் என்று சொன்னாலும், ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் முழுவதும் படைத்த பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளும் அல்லாஹ்வின் பிள்ளைகள் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். ஆக அந்த விதத்தில் தான் சக மனிதர்களிடம் அன்பை எப்படி நாம் காட்ட வேண்டும், சகோதரத்துவத்தை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பதைதான் நமக்கு சொல்லி சென்றவர். அதனால்தான் சக மனிதர்கள் பசியோடு இருக்கிறான்னா அவன் பசியோடு இருக்கிறத பார்த்துட்டு நீ சாப்பிடாத, அப்படி நீ சாப்பிட்டீங்கன்னா நீ இறைவனுடைய விசுவாசி அல்ல என்று அவர் எடுத்து சொல்கிறார். ஆக அவருடைய அந்த பிறந்த நாளை இன்றைக்கு மிலாது நபி என்கின்ற விழாவாக நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது, அது சார்ந்திருக்கின்ற இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அனைத்து கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய